கொள்ளையடிப்பதுதான் திமுகவின் கொள்கை என பேசும் விஜய் முதலில் தவைக்காவல் பணம் வாங்கிக் கொண்டு பதவி கொடுக்கும் முறையை தடுத்து நிறுத்துவாரா என திமுக தலைமை செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலடி தந்திருக்கிறார். 41 பேர் உயிரிழப்புக்கு தான் மட்டுமே காரணம் என்ற குற்றம் அவருக்கு தெரிந்ததால் தான் கரூர் சம்பவத்தை பற்றி விஜய் வாய் திறக்கவில்லை எனவும் இளங்கோவன் காட்டமாக தெரிவித்துள்ளார். இப்ப அவங்க கட்சியில பிரச்சனை, அவங்க நிர்வாகிகளை நியமிக்கும் போது கொள்ளையடிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பல பேர். ஒரு பெண் நேற்று கூட செய்தி, ஒரு பெண் தற்கொலைக்கு போயிருக்கிறார், விஜய் கட்சி உறுப்பினர். பல பேர் விஜய் கட்சியை விட்டு காசு கேட்கிறார்கள் பதவிக்காக என்று வெளியே சென்றிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் பதில் சொல்லட்டும் அவர். எங்கள் கட்சியிலே திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன, மக்கள் நல திட்டங்களாக நிறைவேற்றப்பட்டுகின்றன, அவ்வளவுதான். தவறு செய்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது, அவ்வளவுதான். முதலில் அவங்க கட்சியில பதவிக்காக பணம் வாங்குறாங்கிற குற்றச்சாட்டுல நேற்று ஒரு பெண், தாவேகாவை சேர்ந்த ஒரு பெண் தற்கொலை முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அண்ணாவை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? அண்ணா 1949 கட்சியை ஆரம்பித்து 52 தேர்தலில் முதலமைச்சர் ஆவேன் என்று சொல்லவில்லை. மக்களுக்காக போராடுவேன், மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுப்பேன், மொழி காப்பேன், மாநில உரிமைகள் காப்பேன் என்று சொன்னார். அதற்காக சிறை சென்றார், பலமுறை போராடி சிறை சென்றார். அதே பாணியிலே இன்றைக்கும் எங்கள் தலைவர் பலமுறை சிறை சென்றிருக்கிறார், கலைஞர். இன்றைக்கு எங்கள் தளபதியும் பலமுறை சிறை சென்றவர் தான். தியாகம் செய்து கொள்கைகளை காப்பாற்றுகிற இயக்கம் ஒரு இயக்கம். விஜயை ஒரு முறை சிறை சொல்லுங்கள், பிறகு அடுத்த முறை அவர் கட்சி நடத்துகிறாரா என்று பார்ப்போம். திமுக ஆட்சியில 4730 கோடி முறைகேடுகள் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. அமலாக்கத்துறை நீதிமன்றங்கள்ல அந்த ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கட்டும், வழக்கு நடக்கட்டும், அப்ப தெரியும் இவங்க சொல்ற போய். பாஜகவும் இவர் பாஜகவின் அடிமையாக இருக்கிறார் என்பதுதான். பாஜக தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்து பேச சொல்றாங்க. அவங்க மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் அங்கிள்னு சொன்னது நிறைய விமர்சனங்கள்லாம் எழுதுனது. மறுபடியும் அங்கிள் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். இது மாதிரியான பேச்சு, அவ்வளவுதான். அதுதான் தெரியும் விஜய்க்கு. அவர் இதுவரை ஏதேனும் ஒரு கொள்கையை சொல்லி இருக்கிறாரா? நாங்கள் இதற்காக பாடுபடுவோம் என்று சொல்லி இருக்கிறார். நாங்கள் இந்த பிரச்சனையில ஒன்றிய அரசை எதிர்ப்போம் என்று சொல்லி இருக்கிறாரா? இந்த கோவையிலும் மதுரையிலும் இப்பொழுது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி வழங்கவில்லை, அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறாரா? தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்கிறதா? கீழடி ஆய்வுகளை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களுடைய பழமை புராதன பெருமைகளை எல்லாம் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறது என்று ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறாரா? தமிழ்நாட்டுக்கென்று என்ன பேசி இருக்கிறார்? தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கென்று எந்த பிரச்சனையை விஜய் பேசி இருக்கிறார் என்று சொல்லட்டும். அப்புறம் ஆட்சிக்கு வந்தா நாங்க இதெல்லாம் பண்ணுவோம்னு சில விஷயங்கள் அறிவிச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. இவருடைய அறிவிப்பெல்லாம் எப்படி பார்க்க வேடிக்கையாக இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் என்றைக்கோ செஞ்சது. தமிழ்நாட்டில் குடிசை மாற்று வாரியம் என்று பலருக்கும் வீடு வழங்கும், லட்சக்கணக்கானவருக்கு வீடு வழங்கி அந்த திட்டத்தை ஒன்றிய அரசும் பின்பற்றி அவர்கள் ஒன்றிய அரசின் சார்பில் பல வீடுகளை கட்டுகிற அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். 12 மணிக்கு வருவதாக இவர் சொல்லிவிட்டு அதனாலே மக்கள் காலை 9 மணியிலிருந்து இங்கே கூடி நிற்கிறார்கள். வெயிலிலே, காயும் வெயிலிலே, குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் மாலை 7:30 மணி வரை அவர்கள் அங்கே நிற்க வேண்டிய நிலையை உருவாக்கியது விஜய். 12 மணிக்கு பேசுவதாக சொல்லிவிட்டு மக்கள் காத்திருப்பார்கள், அவர் நம்முடைய ரசிகர்கள், நாம் போய் பேச வேண்டும் என்று நினைத்தாரா? 7:30 மணிக்கு வருகிறார். அதனிடையே மக்கள் மயக்கம் போட்டு விடுகிறார்கள். குடிக்க தண்ணீர் இல்லை, உணவில்லை. இதற்கு யார் பொறுப்பு? எனவே இந்த குற்றம் அவருடையது என்று தெரிந்த காரணத்தினால் அதை பற்றி அவர் பேசவில்லை. இப்பொழுது கூட சொல்லட்டும், ஏன் 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 7:30 மணிக்கு வந்தேன் என்கிற விளக்கத்தை சொல்லட்டும்.